17வது தமிழக சட்டசபை தேர்தல். தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி. தனி மெஜாரிட்டிக்கான 118 எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை. தொங்கும் சட்டசபை அமைந்துள்ளது. இதனால் பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் மெஜாரிட்டிக்கு பிறகு கட்சி எம்எல்ஏகளின் ஆதரவு இன்றியே விஜயால் ஆட்சியை தொடர முடியாதா என்ற ஒரு பிரச்சனையும் எழத்தான் துவங்குகிறது. ஏனென்றால் திமுக 73 தொகுதிகளிலும் அதிமுக 53 தொகுதிகளும் வெற்றி பெற்றுள்ளன. கிட்டத்தட்ட இருவரும் சேர்த்து 126 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி. தற்பொழுது அந்த கட்சி சட்டசபையில் தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க 15 நாள் அவகாசம் கேட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது எத்தனை எம்எல்ஏக்களை கொண்டுள்ளது என்பதை பார்ப்போம். 108 எம்எல்ஏக்கள். இவற்றில் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தால் 107 எம்எல்ஏக்கள். அதன் பின்பு அக்கட்சியின் சார்பில் எம்எல்ஏ ஒருவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த நிலை நீடித்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வாக்களிக்கும் தகுதி வாய்ந்தவர்கள் 106 பேர் மட்டுமே. இதனால் தமிழக வெற்றிக் கழகம் மெஜாரிட்டியை நிரூபிக்க 118க்கு 12 எம்எல்ஏக்கள் ஆதரவு வாக்கு தேவை. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசிடமிருந்து 5 பேரும், கம்யூனிஸ்ட் 2 பேரிடமிருந்து 4 எம்எல்ஏக்களையும், விடுதலை சிறுத்தைகளில் இருந்து 2 பேரையும், மொத்தம் 11 பேர் வரும் நிலையில் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பிரேமலதாவின் ஒரு எம்எல்ஏ ஆதரவு இருந்தால் விஜய்க்கு 12 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்துவிடும். இந்த நிலையில் பாமகவின் 4 எம்எல்ஏக்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆனால் அன்புமணியின் டிமாண்டோ மிகவும் அதிகப்படியாக இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் கருத்து தெரிவித்துள்ளது. அவர் துணை முதல்வர் பதவியும் திருச்சி கிழக்கு தொகுதியும் கேட்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த நிலையில் ஒரு எம்எல்ஏ ஆதரவு, அதாவது அம்மா முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் கோருமா என்று தெரியவில்லை. ஆனால் அதிமுக தரப்பில் விஜய்க்கு ஆதரவு தர சரி என்ற ஒரு மனநிலையில் இருப்பதாகவும், ஆனால் திமுக தரப்பில் விஜய்க்கு ஆதரவு தர கடும் எதிர்ப்பு இருப்பதாகவே தெரிய வருகிறது. அக்கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் ஆதரவு அளிக்கக்கூடாது என்ற நிலையில் திமுக தலைமை இருப்பதாகவே தெரிகிறது. எனவே விஜயின் தாக்குதல் பெரும்பாலும் 90% திமுக மீதே இருந்தது என்றும், அது தேர்தலின் போது வேலை செய்தது என்பதும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்த விஜயை எதிர்க்க திமுக எதிர்க்கட்சியாக அமர ரெடியாகிவிட்டதே என்று சொல்லலாம். இதற்காக தனது கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை நேற்று மு.க. ஸ்டாலின் கூட்டியிருந்தது அனைவரும் அறிந்தது. இந்த நிலையில் 106 பேர் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய மெஜாரிட்டியை நிரூபிக்க தமிழக வெற்றிக் கழகத்தில் வாக்குகள் உள்ளன. மேலும் 12 பேர் எங்கிருந்து வருவார்கள் என்பது சற்று குழப்பமான சூழல் நிலவும் நிலையில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஆதரிக்குமா? ஏற்கனவே தேமுதிக ஆதரவை மறுத்துள்ள நிலையில் விசிகேயும் திருமாவளவனும் மறுத்துள்ளதாகவே தெரிய வருகிறது. இந்த நிலை தொடருமானால் அவர்கள் அதிமுகவின் உதவியை நாட வேண்டியிருக்கும். ஆனால் எடப்பாடியை எந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் நம்ப வேண்டியிருக்கும் என்பது புரியவில்லை. அக்கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய பலம் வாய்ந்த எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி போன்ற பதவிகள் கொடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சரி செய்யுமா, அல்லது பெரும் குழப்ப நிலை சூழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அமைச்சர் பொறுப்பு என்பது அனைத்து கட்சிகளும் கூட்டணி கட்சி என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் தனது பேச்சில் கட்சி ஆரம்பம் முதல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் சரி ரெடி என்று கூறிய நிலையில் தற்பொழுது அந்த கேள்வி எழும். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் பலவீனம் என்ன என்பதை பார்ப்போம்.
அக்கட்சி மெஜாரிட்டியை கோரும் நிலையில் சட்டசபையில் இருந்து எதிர்த்து வாக்களிக்காமல் இருந்தாலே போதும், அக்கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைத்துவிடும். அதிமுகவின் 53 எம்எல்ஏக்கள் வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தால் அக்கட்சிக்கு இருக்கும் 106 எம்எல்ஏக்களை கொண்டே அது மெஜாரிட்டி என்று அறிவிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் சட்டசபையில் இருக்கும் உறுப்பினர்களின் பலத்தை வைத்தே அதில் யார் அதிகபட்சமாக வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அக்கட்சி ஆட்சி பலம் பெற்றுவிடும். இந்த கணக்கின்படியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்படி வாக்களிக்காமல் பெருவாரியான எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தரப்பில் சென்றுவிட்டால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக முடியும் என்றாலும் நீண்ட நாள் இந்த கூட்டணி நிலைக்குமா? தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை, அதன் கோட்பாடு தற்பொழுது உள்ள நிலையில் இக்கட்சிகள் ஏற்குமா? விஜயின் அதிரடி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்குமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்ட திமுக, அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் தனது ஆதரவு களத்தில் ஏற்பாரா? பிஜேபி இருக்கும் அந்த கூட்டணியை ஏற்பாரா, எதிர்ப்பாரா? இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகள் நெருங்கிய நிலையில் விஜய் எளிதாக ஆட்சி நடத்திவிட முடியாது. ஏற்கனவே மிக பலவீனமான பொருளாதார நிலையில் தமிழகம் இருப்பதாலும் அதை ஈடுகட்டவும் அதை சரி செய்யவும் அவருக்கு நேரம் இருக்காது. அவரும் பல்வேறு செலவினங்களுக்கான திட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் இதை எப்படி மேம்படுத்துவார், எப்படி சரி செய்வார், என்ன திட்டம் உள்ளது போன்றவற்றை சரி செய்ய, தன் கட்சியை நிலைநிறுத்த, தன் ஆட்சியை பலமிக்கதாக மாற்ற அவருக்கு குறைந்தது ஓராண்டு காலமாவது தேவைப்படும். எனவே எதிர்க்கட்சிகளின் நம்பர் கேம் தொடங்கிவிட்டதே என்று சொல்லலாம். பார்ப்போம் இந்த நம்பர் கேம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை தமிழக மக்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனாலும் ஒரு கடினமான சூழலில் விஜய் ஆட்சியை ஏற்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. விஷயம் தெரிந்தவர்கள், பொருளாதார நிபுணர்கள், இவர்கள் கொடுத்திருக்கும் இலவச அறிவிப்புகள், மேலும் பல்வேறு சலுகைகள் மக்களிடம் சென்றடைய வேண்டுமென்றால் மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் தேவை. அது ஒரே நாளில் நடந்து விடுமா, ஒரு வருடங்களில் நடந்து விடுமா என்பதை யோசிப்பதற்கு சற்று கடினம்தான். ஏனென்றால் மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய இந்த ஆட்சி நல்ல பேருடன் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவே. எனவே கடினமான சூழலில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார் விஜய் என்பதை யாரும் மறுக்க முடியாது.